Hi friends, welcome to IT Pros Official. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம Hyper-V அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை எப்படி நம்மளோட விண்டோஸ் ஓஎஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Hyper-V அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு விர்ச்சுவலைசேஷன் டூல். இது வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் ஓஎஸஸை இந்த Hyper-Vல இன்ஸ்டால் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். இது மோரலஸ் ஒரு டெஸ்டிங் லேர்னிங் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஈவன் உங்களோட ஹார்ட்வேர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஹார்ட்வேர் நல்லா ஹை எண்ட் சிஸ்டம்ஸை வச்சுருக்கீங்க, சர்வர் ஸ்பெக் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசோர்ஸஸை Hyper-Vக்கு நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் அதில் இன்னொரு ஓஎஸையும் நல்லா பில்ட் பண்ணி அதில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எப்படி நம்ம Hyper-V இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். Hyper-V வந்து விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் மூலியமாகவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு இது கமாண்ட் ப்ராம்ப்டோ இல்லை பவர் ஷெல்ஸை யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதுல தனியாக பேக்கேஜ் மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட ரன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ஆர் கீ ப்ரெஸ் பண்ணி அதில் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆப்ஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு திறக்கும். ஜஸ்ட் இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே Hyper-V அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த Hyper-V என்ன பண்ணுங்கள், இந்த Hyper-Vயை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ என்ன பண்ணோம், விண்டோஸ் அதுக்கான ரெக்வயர்ட் ஃபைல்ஸை இன்டர்நெட்லேருந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். சர்ச் பண்ணி உங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹார்ட்வேர் அண்ட் இன்டர்நெட் ஸ்பீட் ஜஸ்ட் அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டோன்ட் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணி Hyper-Vயை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி Hyper-Vயை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் Hyper-Vல எப்படி நம்மளோட ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். உங்களோட டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு இருக்கும். இது எனேபிள்டாக இருக்கணும். சப்போஸ் ஒரு சில பேருக்கு டிஃபால்ட்டாக இதில் டிசேபிளாக இருக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த இது டிசேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களை பயோஸ் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த விர்ச்சுவலைசேஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிவிட்டு வந்து Hyper-Vயை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Hyper-V ஒர்க் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.